Hello everyone, welcome back to channel. Personோட சேனல் மெசேஜ் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் பர்சன் இப்போ தற்சமயம் என்ன மாதிரி மெசேஜ் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறாங்க, அதுக்கான ரீடிங். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. ஸோ டேரெக்டாக ரீடிங்குள்ளே போகலாம். ஸோ உங்கள் பர்சன் இப்போ உங்கள்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்றதை பார்ப்போம். ஸோ உங்கள் பர்சன் உங்கள்கிட்ட சொல்ல வரும் விஷயம், நீங்கள் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறீங்களா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். வருத்தப்படுறாங்க அவங்க, அந்த விஷயத்தில் கண்ட்ரோல் பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்கலை. ஸோ நெக்ஸ்ட்டு அவங்க உங்களோட ரொம்ப நாள் சேர்ந்து வாழணும்னு ரொம்ப ஆசைப்பட்றாங்க, மேரேஜ் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் மேரேஜ் பண்ணணுன்ற ஒரு ஆசைகள் உங்கள் பர்சன்ட்ட இருக்குது. ஸோ அன்கண்டிஷ்னல் லவ்வில் இருக்காங்க. லவ்வெல்லாம் இருக்குது, பட் ஒரு சில குணங்கள் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண விஷயங்கள் அவங்களால ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்குது அவங்களுக்கு. ஸோ சாரி சொல்லணும்னு விருப்பப்படுறாங்க. உங்களை ரொம்ப பிடிக்கும், பட் பிடித்தாலும் ஹர்ட்ஃபுல்லாக பேசுகிற போது அவங்களும் ஒரு சில வார்த்தைகளை விட்டுருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க உங்கள்கிட்ட சாரி சொல்லணுன்ற ஒரு எண்ணமும் இருக்குது. ஸோ ரொம்ப சப்போர்ட்டிவான பர்சன் போல் இருக்குது. ஸோ ரொம்ப சப்போர்ட் பண்ண விஷயம் அவங்களுக்கு அவங்க எப்பயுமே நினச்சிட்ருக்காங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணுற விஷயத்த. ஸோ இந்த கார்டில் உள்ள விஷயங்களை ஒவ்வொரு இதையும் நம்ம டாரட் கைடன்ஸ் தள்ளி பார்ப்போம். ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கும் தெரியும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். இந்த கண்ட்ரோலுக்கான டாரட் கைடன்ஸ் பார்ப்போம். கண்ட்ரோல். ஸோ உங்கள் பர்சன் கண்ட்ரோலுக்கான டாரட் கைடன்ஸ் பார்த்தோம்னா, நீங்கள் கண்ட்ரோல் பண்ண அவங்க ஹார்ட் பிரேக் ஆகிட்டுருக்கு. ரொம்ப அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ கவலைகள் அதிகமாக இருக்குது. பட் அவங்களுக்கு அவங்க பேரண்ட்ஸும் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க, நீங்களும் அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்ற ஒரு கவலைகள் இருக்குது. சின்ன வயசுலேருந்தே அவங்க இதே கண்ட்ரோலில் தான் இருந்திருக்காங்க. பட் அவங்களால நம்ம ஹஸ்பண்டாவது, நம்ம வரப்போகிற பர்சனாவது நம்மளை புரிஞ்சுக்குவாங்கன்ற ஒரு எண்ணத்தோடு தான் அவங்கள லவ் பண்ணியிருப்பாங்க. பார்த்திங்கன்னா அது கூட இப்போ நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் கண்ட்ரோல் பண்ணுற விஷயங்கள் அவங்கள ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக ஆக்கியிருக்கு. ஸோ அவங்க ரொம்ப மிக கவலையாக இருக்காங்க. அவங்கள வருத்தப்படக்கூடிய சுச்சுவேஷனில் தான் இப்போ இருக்காங்க கரண்ட்டாக. இதுதான் கண்ட்ரோலுக்கான டாரட் கைடன்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு மேரேஜ் பார்ப்போம். ஸோ மேரேஜ். ஸோ உங்கள் பர்சன் உங்களை மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் இப்போ கரண்டாக மேரேஜ் பண்ண ஆசைப்பட்டாலும் பட் ஒரு சில பிரச்சனையை பார்க்க வேண்டியது வரும். அவங்க வீட்லேயும் சரி, உங்கள் வீட்லேயும் சரி. ஸோ ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும்ன்ற ஒரு திங்கிங்கும் உங்கள் பர்சன்ட்ட இருக்குது. ஸோ அவங்களுக்கு உங்களை பிடிக்கிறதுனால அவங்க திங்கிங்கில் உங்கள் மேலே தான் இருக்குது. பட் அதை மேரேஜ் பண்ணணும், எப்படி பண்ண போகிறோம், ஃபைனான்ஸ் ரீதியாக நம்ம என்ன பண்ண போகிறோம், மணி பேலன்ஸாக வச்சுருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஃபைனான்ஸ் ரீதியாக, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோடு இருக்காங்க உங்கள் பர்சன். ஸோ ஒரு சில நேரம் அவங்க உங்ககிட்ட கோவக்கூடப்படுவாங்க. ஏன்னா அவங்க ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகிறதுக்கு, லவ்க்கு அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு மணி ரொம்ப இம்பார்ட்டன்ற ஒரு மனநிலையில் இருக்காங்க. கொஞ்சம் மெச்சூரிட்டியாக பிஹேவ் பண்ணுவாங்க உங்கள் பர்சன். ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜி லெவலில் தான் இருக்காங்க உங்கள் பர்சன் இப்போ.
கொஞ்சம் கோவங்களும் வரும் உங்கள் பர்சன்ட்ட இருந்து. ஸோ இதான் வந்து மேரேஜ்க்கான டாரட் கைடன்ஸாக இருக்குது. ஸோ மேரேஜ் நடக்கும். பட் என்னென்னா அவங்க இப்போ சூழ்நிலையில் மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் அவங்களுக்கு வந்து மணி ரீதியாக ஒரு சில பிரச்சனைகள் வரும்ன்ற ஒரு கவலைகள் வந்திருக்கு. ஸோ அன்கண்டிஷ்னல் லவ் பார்க்கலாம். உங்கள் பர்சன் அன்கண்டிஷ்னல் லவ்வில் இருக்காங்களா பார்ப்போம். டாரட் கைடன்ஸ் என்ன வருதுன்னு. உண்மைதான், உங்கள் பர்சன் ஒரு இன்னசென்ட் பர்சன் தான். ரொம்ப வந்து அன்கண்டிஷனல் லவ்வில் தான் இருக்காங்க. ஒரு ஹாப்பியஸ்ட் பர்சனாக இருப்பாங்க. ஸோ அவங்க மேனிஃபெஸ்டேஷன் என்னென்னா அவங்க என்ன கொடுக்குறாங்களோ நீங்களும் அதை கொடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. அன்பை கொடுத்தாங்கன்னா நீங்கள் அதே அன்பை கொடுக்கணுன்ற ஒரு ஆசை இருக்குது. ஈக்குவாலிட்டி ரொம்ப விரும்புகிறாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருக்காங்க. 2 பேருமே வந்து ஈக்குவலாக இருக்கணும், மனி ரீதியாக இருக்கணும், லவ் ரீதியாக இருக்கணும், எல்லா விஷயத்துலையும் ஈக்குவலாக இருக்கணுன்றது வந்து அவங்களுக்குள்ள இருக்குது. ஸோ எப்பயுமே அவங்களோட திங்கிங் அதிகம். அவங்க படிக்கக்கூடிய ஃபோக்கஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அவங்க இப்போ படிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க படிப்பில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண சொல்லுங்கள். இப்போ அவங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட தான் மேரேஜ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் நிறையா விஷயம் செய்கிறாங்க. ஃபஸ்ட்டு எஜுகேஷனை கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டாங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் நல்லாயிருக்கும். ஸோ இந்த தான் அன்கண்டிஷனல் லவ்வுக்கு டாரட் கைடன்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு விஷயத்துக்கு அப்பாலஜைஸ் பண்ணணும் விருப்பப்படுறாங்க. பார்ப்போம் என்ன மாதிரி விஷயம், அவங்க எதை நினச்சி அவங்க வருத்தப்படுறாங்க நான் பார்ப்போம். அவங்க எதை நினச்சி வருத்தப்படுறாங்கன்னா நீங்களும் அவங்களும் பிரிஞ்சிருவோம்னு ஒரு பயம் இருக்குது. ஸோ பயம் இருக்குது. பார்த்திங்கன்னா அந்த பயத்தினால ஒரு சில நேரம் வந்து கவலைகள் இருக்குது. ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்க. பயம் வந்து 2 பேருக்கும் அப்போ அடிக்கடி ஒரு வாக்குவாதங்கள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஹர்ட்ஃபுல்லாக ஆக்குறது அதெல்லாம் நடக்குது. பட் அது அவங்களால வந்து தாங்க முடியல. அதனால் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்காங்க. ஸோ அப்பப்போ ஸ்ட்ரெஸ்ஸாக பேசினாலும் அப்பப்போ உங்கள்கிட்ட சாரி சொல்லணும்னு ஒரு நினப்பு இருக்கும். ஆனால் சொல்ல மாட்டாங்க சாரி. அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருக்காங்க. பட் ரொம்ப லவ்வபிள் பர்சன் தான். அடிக்கடி மெசேஜ் பண்ணுவாங்க, அடிக்கடி கால் பண்ணுவாங்க. மனசில் என்ன நினச்சிட்ருக்காங்கன்றதை வெளியே சொல்ல முடியாது அவங்களால. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் உங்கள் பர்சன். அப்பாலஜிக்கு இதான் டாரட் கைடன்ஸாக இருக்குது. சப்போர்ட். ஸோ என்ன மாதிரி சப்போர்ட் டிஃபிகல்ட் டைமில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க? ஏகப்பட்ட சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அவங்க ஹாப்பியாக இருக்கிறதுக்கு. அந்த சப்போர்ட்னால அவங்க ரொம்ப சக்ஸஸாக பார்த்துருக்காங்க. நீங்கள் ஹெல்ப் பண்ண விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து பெரிய அவங்க லைஃப்லேயே வந்து இப்படி ஒரு பர்சனை மீட் பண்ணதில்லை, இப்படி ஒரு ஹெல்ப்பு பண்ணதும் கிடையாது. அந்தளவுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. உங்களை மட்டும் தான் திங்கிங் அதிகமாக இருக்குது. நீங்கள் சப்போர்ட் பண்ண விஷயம் எப்பயுமே நம்ம என்ன கொடுக்குறோமோ அது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி உங்கள் பர்சன்ட்ட நீங்கள் கொடுக்குற விஷயம் வந்து உங்களுக்கு பல மடங்கு அன்பாக கிடைக்க போகுது. ஸோ அதான் வந்து சப்போர்ட்டுக்கான டாரட் கைடன்ஸாக இருக்குது. ஸோ ஏஞ்சல் கைடன்ஸ் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ ஹெல்த் ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் இப்போ வந்து அது வந்து ஹெல்த்து வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஒரு சில விஷயத்துக்கு காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து பிரச்சனைகள் வரும். அது உங்கள் பர்சனோட இருந்தாலும் அது வந்து காம்ப்ரமைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். இப்போ நீங்கள் நோ கான்டாக்ட்லேயே இருந்தாலும் உங்கள் பர்சன் உங்களோட வந்து பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
ஸோ ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்கும் எது கம்யூனிகேஷன் ரீதியாக பேச போகிறீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் பர்சன் உங்களை நோக்கி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ஒரு ஜென்ரல் ரீடிங். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. கீப் சப்போர்ட்டிங் மீ. பாய், டேக் கேர்.